கண்களை மூடி ஒரு முறை கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, அங்கே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான சாயங்கால வேளையிலே நாங்கள் கடந்து வரோம். இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி சபையில இருந்ததை போல அவர்கள் வேத வசனத்தை போதிக்கிறதும் அப்பம் கொடுக்கிறதும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்ற நிலைக்கு எங்கள் சபைகள் எல்லாம் அந்த நாட்களே கடந்து வருவதற்கு அந்த கிருபை தருகிறார். இந்த அற்புதமான நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களோடு கூட இருப்பதால் எங்களோடு நீ பேசும், எங்கள் இருதயத்தை கட்டி எழுதும். இந்த அற்புதமான கருத்தை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கு இதாகவே ஆமென். அதில் எழுதி போட்டுக்கிறாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் மினிஸ்டர், ஆயத்தப்படுத்துகிற ஊழியருக்குரிய தகுதிகள் குணாதிசயம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, அவர் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு, வரப்போகிறார். அவரை நம்ம என்ன பண்ண போறோம், சந்திக்க போகிறோம். முதல்ல நம்ம எல்லாருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, நான் என்ன பண்ணணும், ஆயத்தம் ஆக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும். நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, நீ என்ன. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இட் இஸ் ப்ரிப்பரேஷன். நீங்க இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன உடனே நீங்க திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னா கிடையாது. நீங்க ட்ரெஸ் வேற விதமா போட்டிருப்பீங்க, உங்களுடைய ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஸோ சர்ச்சுக்கு போனோம்னா ரொம்ப பெரிய கிராண்டா டெக்கரேட் பண்ணாட்டாலும், நம்ம அழகுபடுத்திக் கொள்ளாவிட்டாலும், நம்ம இருக்கிற அந்த அழுகு இதெல்லாம் தொடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு இருக்கிறதுல ஓரளவு சுமாரான ட்ரெஸ்ஸையாவது எடுத்து போட்டு வரோம். ஏன்னா இங்கே வருவதற்கு என்ன இருக்கிறது, ஒரு ஆயத்தம் இருக்கிறது. இது வெளிப்பிரகாரமான சரீரத்தை நாம் வெளியிலே கொண்டு போகும்போது, நம்முடைய சரீரத்தோடு வெளியே போகும்போது சரீரத்துக்கு செய்கிற ஆயத்தம், இது நெசசரி, இது தேவை. ஆனால் நாம ஒரு நபரை சந்திக்க போகிறோம். அவர் யாருன்னா, அந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தையும் கொடுத்தவர். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரை நாம ஒரு நாள் என்ன பண்ண போறோம், கண்டிப்பா சந்திக்க போறோம். நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நாம் அவரை சந்தித்தாக வேண்டும். நாம் அவருக்காக வாழ்ந்தோமோ, அவருக்கு எதிராக வாழ்ந்தோமோ, நாம் அவரை சந்தித்தாக வேண்டும். இது அன்சேஞ்சபிள் ரியாலிட்டி, மாற்றம் இல்லாத உண்மை. என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு, வரப்போகிறார். அவரை நாம் என்ன பண்ணணும், சந்திக்கணும். இது முதல் காரியம். சோ இதற்கு நான் சொன்னது போல சரீரத்தை எப்படி ஆயத்தப்படுத்துறோமோ, அதே போல என் ஆத்மாவை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா இந்த சரீரம் அவரை சந்திக்கும் என்பதை விட என் ஆத்மா அவரை ஒரு நாள் முகமுகமா என்ன பண்ண போகுது, சந்திக்க போகிறது. சரியா? சோ எப்படி வெளிப்பிரகாரமா நாம் அழகெடுத்துக் கொள்கிறோமோ, அதே போல என் ஆத்மாவை எப்படி இருக்கணும், அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், அசிங்கமா இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் என்பதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். அப்போ நான் ஆயத்தமாக வேண்டும், இது முதல் காரியம். இரண்டாவது, எனக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது என்ன நோக்கம்னா, ஆயத்தப்படுகிற நான் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சோ அந்த ப்ரிப்பேரிங் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயத்தமாகும் ஊழியன், ஒன் ஹூ கெட்டிங் ப்ரிப்பேர்ட் டு மீட் தி லார்ட். இன்னொரு பக்கத்துல என்னன்னா, ஆயத்தப்படுத்தும் ஊழியன். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த வேலையை தந்திருக்கிறார். சரியா? ஒருவேளை நீங்க எங்க மாதிரி மைக் பிடிச்சு பேசாம இருக்கலாம், ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு சண்டே அப்படி சண்டே மெசேஜ் கொடுக்காம இருக்கலாம், ஆறாம் நடத்தாம இருக்கலாம், ஜனங்களை சந்திக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையில நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். அல்லது நீங்க ஒரு வீட்டுல சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிற பெண்மணியா இருக்கலாம், அல்லது ஒரு கூலி வேலை போற நபரா இருக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். நீங்க எல்லாருமே ஆயத்தப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரியா? பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. சேரையே தெரிச்சுட்டு போயிடக்கூடாது, பாயவே கிழிச்சுட்டு போயிடக்கூடாது. எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு, இன்னொருத்தவங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மத்தேயு 28:19 சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
ஆண்டவர் கொடுக்குற ஒரு கமெண்ட். யாரை பார்த்து கொடுக்குறாரு? அங்க இருக்கிற சீசன்ல பார்த்தா சொல்றாரு. ஆனா இது யாருக்கும் பொருந்தும். இப்ப இருக்கிற நமக்கு வாசிக்கிற நமக்கும் பொருந்தும். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும். சரி, புறப்பட்டு போறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆயத்தம் வேணும். ஒரு ஆயத்தம் வேணும். சரிங்களா? அந்த ஆயத்தம் தான் என்னன்னு பார்க்க போறோம். இங்க வேதாகமத்துல பல நபர்கள் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமா இருக்கிறாங்க. சரியா? ஷேடோ. எங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டால் பழைய ஏற்பாட்டில் அதுக்கு நிழலாக சில நபர்களை ஆண்டவர் வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவர் யாரு? பிதாவை சந்திப்பதற்கு நம்ம யார் ஆயத்தப்படுத்துறார்? இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்துறார். எப்படி ஆயத்தப்படுத்தினாரு? நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்திட்டு அப்படியே விட்டு போயிட்டாரா? இல்ல, நமக்காக யாரையும் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துறாரு. நான் ஒரு சின்ன காரியம் செய்யும் போதே, இது தப்புப்பா, இப்படி செய்யாத, இதை இப்படி செய்ய, இதை இந்த மாதிரி பண்ணு. இந்த இன்ட்யூஷன் சொல்லுவோம் நாங்க. அந்த நட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுது. நட்ஸ்னா ஒரு மனசுல வந்து ஒரு அப்படியே ஒரு நெருடல், ஒரு சீண்டல். நான் வித்தியாசமான காரியத்தை செய்யும் போது எனக்கு ஒரு உறுத்தல். அப்போ இது வந்து யார் கொடுக்குறா? எனக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார்னா, என்னை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. எப்படி ஆயத்தப்படுத்துகிறாரா? கரை திரை அற்றவர்களாய். கரை திரைனா என்ன? கரைனா நமக்கு தெரியும், என்னது? அழுக்கு அதுல பட்டது. நம்ம துணி துவைக்கும் போது கரையெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? கரை போயிடும். கரை போன பிறகு துணியை பிடிச்சு என்ன பண்றோம்? காய போடுறோம். காய போடும் போது அதுல திரை இருக்கும். திரைனா என்னன்னா அந்த சுருக்கங்கள், சின்ன சின்ன சுருக்கம். அதை என்ன பண்றோம்? அயன் பண்றோம். சிலர் அயன் பண்றோம், ஓட்டை போட்டுருவோம். நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஓட்டை ஏன்னா சரி சரிப்படுத்துறேன்னு சொல்லி இன்னும் நம்ம டேமேஜ் பண்ணிடுவோம். சோ ஆவியானுடைய வேலை என்னன்னா இந்த ஸ்ட்ரிங். அப்போ பிதாவாகிய தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்துக் கொள்ள வரும்போது என்கிட்ட அழுக்கும் இருக்கக்கூடாது, அழுக்கப்பட்டதற்கான தடையும் இருக்கக்கூடாது. இந்த வேலை யார் செய்யறா? இப்ப ஆவியானவர் இதை செய்யும் போது இன்றைக்கு நாம நம்ம வாழ்க்கையில இருந்து பார்க்கிறோம். ஆனா அன்றைக்கு வேத புஸ்தகத்திலே இருந்த சில நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை டீல் பண்ணார்னா குணாதிசயத்தை என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உருவாக்குறாரு? குணாதிசயத்தை உருவாக்குறாரு. ஜபம் முக்கியமா? ரொம்ப முக்கியம். நாம உபாசம் போட்டு ஜபிக்கிறாரு, ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. சரி, அதே நேரத்தில் ஜபத்தோடு எது முக்கியம்? என் குணாதிசயம் ரொம்ப 3 மணி நேரம் நேர முழங்கால் போட்டு அப்படியே பாஷை பேசிட்டு இன்னொரு நபரை பார்க்கும் போது மன்னிக்க முடியாவிட்டால் என் ஜபம் கேள்வி. சோ என் குணாதிசயம். நம்ம இன்னைக்கு உலகத்துல மக்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு நபர் வெளியில எவ்வளவு சிரிக்கிறாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதுதான் நம்ம பாக்குறோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நல்ல வேலை அவருக்கு மிஷின் கண்டுபிடிக்கல. இப்ப பாஸ்டர் பேசும்போது, நான் பாஸ்டர் பேசும்போதோ மனசுல என்ன இருக்கு? நான் எங்க 2 பேரும் எதுக்கு சொல்றேன்னா, நாங்க 2 பேரும் அப்படிப்பட்ட சொல்லல. எங்க 2 பேரையும் குறித்து நான் சொன்னா, என்ன உங்களை சொன்னா உங்களுக்கு மருத்துவம் வந்துடும். அதனால எங்க 2 பேருமே சொல்றேன். சோ பேசும்போது என்கிட்ட பாஸ்டர் பேசுறாங்கன்னா அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அவங்ககிட்ட நான் பேசும்போது என் மனதுல என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களால, இதுக்கு மிஷின் இல்ல. மிஷின் வந்தா முடிஞ்சிச்சு. நம்ம யாருமே குடும்ப குட்டியோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நம்ம மனசு அப்படி இருதயமே மகா கேடுள்ளதும் இருக்குன்னா என்னது? நிறைய சுத்து. இதுல எந்த சுத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, எந்த முக்கில என்ன இருக்குன்னு. இதுக்கு ஆவணம் சொல்றாரு. குணாதிசயம் ரொம்ப, கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். கேரக்டர் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு புனைப்பெயர்னா அது ஒரு பெட் நேம் மாதிரி அல்லது ஒரு அடையாளத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. என்ன அடையாளம்னா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரன், இஸ் a son of David, தாவீதின் குமாரன். இந்த அடைமொழி வருவதற்கு யாருடைய பெயரை வச்சு வந்திருக்குது? தாவீது. அப்ப தாவீதுன்னு ஒரு நபர் வந்திருக்கிறான்.
அந்த நபரை கர்த்தர் யாருக்கு முன்னோடியாக வைத்திருக்கிறார்? இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக யார் வச்சிருக்கிறாரு? இந்த டேவிட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த டேவிட்டை உருவாக்கின சிலரில் ரொம்ப முக்கியமான நபர் யாரு? இந்த யோனத்தான். யாரு? இந்த யோனத்தான். தாவீதை உருவாக்குனதுல ரொம்ப முக்கியமான பங்கு. இன்னைக்கு நம்ம தாவீதை பத்தி நிறைய பார்க்கிறோம். ஆனா அவனுக்கு பின்னால் நிறைய பேர் மறைந்திருந்தார்கள். சில முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய பேரை குறித்து சொல்ல முடியும். நான் இப்போ பைபிள்ல கொஞ்ச நாட்களா இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த நபர் இப்படி, இந்த நபர் இப்படி, நாம ரொம்ப பிரபலமா இல்லாத பல நபர்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறேன். சோ இந்த யோனத்தான் இவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. பிக்சர்லயே கிடையாது, எந்த பிக்சர்ல கிடையாது. இத்தனைக்கு யாருன்னா ஒரு முழு இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவுடைய மூத்த குமாரன். சரியா? முதல் ராஜாவுடைய மூத்த குமாரன். அவங்க அப்பாவுக்கு பிறகு யாருதான் சிங்காசனத்துக்கு வரணும்? இந்த யோனத்தான் தான் வரணும். அதற்கான எலிஜிபிள் இருக்கு, அதுக்கான தகுதி இருக்கா பாஸ்டர் அப்படின்னா அதற்கான தகுதிகள் அத்தனையும் நிறைந்த ஒரு நபர். இப்போ நம்ம ஒரு இதை ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு நான் பைபிள் காலேஜில் எடுக்கிற சப்ஜெக்ட் தியாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேள்விகள் கேட்டு இப்படி நான் அதை படிச்சதுனால, நான் வேதாந்தங்களை படிக்கும் போதே தியாலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எங்க ஆசிரியர் நிறைய கேள்வி கேட்டு ரிசர்ச் பேப்பர்லாம் எழுதும் போது யாருமே எடுக்காத டாபிக்லாம் எடுத்து எழுதியிருக்கு. அதனால அது மேல ஒரு பிடிப்பு. இங்க வரும்போது அதை கற்றுக் கொடுக்கிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். கற்றுக் கொடுக்க இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். சோ எனக்கு எத்திக்ஸ் எடுங்க அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. எத்திக்ஸ் எடுங்க. நான் சொன்னேன் எனக்கு எத்திக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அதுக்கு ஸ்பெஷலா ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா எனக்கு எத்திக்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. அதனால அவரை வச்சு என்ன பண்ணுங்க, அதுக்கு ஸ்பெஷலா இருக்கிற ஒரு ஆளை எடுங்க. லாஸ்ட் இயர் நான் அகாடமிக் டீனா இருக்கும்போது பைபிள் காலேஜ்ல அந்த ஒரு வருடம் அகாடமிக்ல பொறுப்பா ஆண்டவர் வச்சிருந்தேன், டைரக்டரா இருந்தேன். அப்போ மாணவர்கிட்ட பேசும்போது பாஸ்டர் வெளியில வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி போறோம், இந்த முஸ்லிம்ஸ் எப்படி பேசுறேன் தெரியல, இஸ்லாமிய எப்படி பேசுறேன் தெரியல. சோ இந்த கேள்வி மாணவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்த போது அவர் எனக்கு ஞாபகம் வந்தார். சோ ஃபர்ஸ்ட் ஜேக்கப் சார் அப்படிதான் பைபிள் காலேஜ்ல வந்தார். அவர் ஞாபகம் அவர்கிட்ட கேட்ட, ஐயா நீங்க பிராக்டிக்கலா சில விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீங்க ஃபேஸ் பண்ற, நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஃபேஸ் பண்ற கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பதில் சொல்லி கொடுங்க. அவர் உள்ள கொண்டு வந்தோம். அவர் வந்த பிறகு அந்த கேள்விகளுக்கு நிறைய கேள்விகளுக்கு மாற்றங்கள், நிறைய மாணவர்கள் எங்க ரூம்ல வந்து சொன்னாங்க, பாஸ்டர் சூப்பரான செலக்ஷன் பாஸ்டர், சூப்பரா இருக்கிறாரு அவரு, எங்களுக்கு இருந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. நாங்க வீக்கெண்ட் போயிட்டு திரும்ப வரும்போது நாங்க அவர்களை சந்திக்கும் போது அவங்க எங்கிட்ட கேள்விகள், முன்னாடி நாங்க அவங்கள்ட்ட பேசவே பயப்படுவோம், இப்ப தைரியமா பேஸ் பண்றோம். அவங்க அப்போ அந்த மாற்றம் வந்திருக்கிறது. எதனால வந்தது? எனக்கு வராது, ஆனா அவருக்கு என்ன பண்ணுது அவர் தெரியுது. நம்ம ஒரு காரியத்தை விட்டுக் கொடுக்கிறோம் என்றால் எதனால விட்டுக் கொடுப்போம்? எனக்கு அது நமக்கு ஒத்துவராதுங்க. ஆனா அந்த யோனத்தான பார்த்தா இந்த வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 23 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க. 17வது வசனம் எல்லாரும் எடுத்தீங்களா? எல்லாரும் பைபிளையும் எடுத்து 1 சாமுவேல் 23 17வது வசனம். 17வது வசனம் அதை என் கூட சேர்ந்து வாசிங்க. பைபிள் எடுத்த உடனே நான் சொல்றேன், நம்ம சேர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 23 17 23 17 17 எடுத்தீங்களா? சரி வாசிக்கலாமா? வாசிங்க. நீ என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு திரும்ப சொல்லுங்க, உமக்கு. இவன் சொல்லும் போது இவனை பாத்தீங்கன்னா எனக்கு ராஜாவா இருக்கிறதுக்கான அபிஷேகம் கிடையாதுங்க, அல்லது எனக்கு இது ஒத்து வராதுங்க, அதனால அவர் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஒத்துக்கலாம். ஆனா இவர் 2வதா அப்படின்னு சொல்றாருல, இவர் யாருன்னு பார்ப்போமே. சரி, அதுக்கு முந்தின சில அதிகாரம் இல்ல, அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம். சாரி, 1 சாமுவேல் 9 இல்ல, ஒரே நிமிஷம். 14வது வசனம். 14வது அதிகாரம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். அதுல முதல் 4 வசனம். சரியா? முதல் 4 வசனம் நீங்க எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப வேகமா வாசிக்கிறேங்க. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுத வாலிபனை நோக்கி,
நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அவன் அதை தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிலும் இருக்கிற எமிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராக இருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏழி குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனாகிய அகியா என்பவன் ஏகோத்தை தரித்தவனாக இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தியரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். 2 பாறை. சரியா? இவன் பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய பாளையத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் அவங்களை போய் என்ன பண்ண முடியாது, முறியடிக்க முடியாது. ஏன்னா இவங்க போகணும்னா எந்த வழியா போகணும்? 2 பெரிய பாறை. இந்த 2 பாறையுடைய பேர் பார்த்தோம். முதல் பாறையுடைய பேர் என்னது அப்படின்னா என்ன இருக்கும் தெரியுமா? வலுவழுப்பான, ஸ்லிப்பரி. வலுவழுப்பான பாறை. 2வது ஒரு பாறை இருக்குது. என்ன பாறை? சேனேனா தானி அல்லது ஷார்ப், அதாவது கூர்மையான முட்கள் போன்று துருத்தி கொண்டிருக்கிற அந்த. இந்த பக்கம் ஒரு பாறை எப்படி இருக்குது? நல்ல ஷார்ப்பா இருக்குது. இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் உள்ள பாறை எப்படி பாறை? ஏறவே முடியாது. ஆனா இந்த நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த 2 பாறைக்கு நடுவில் இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க? ஏறி போறாங்க. இவங்க கூட ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். யாரு அவன்? யாருன்னா அவன் சண்டை போடுறவனும் கிடையாது. அவன் யாரு? இதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிங்கன்னா இந்த பெலிஸ்தியரின் தானியத்தில் கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 1-2 பேர் கிடையாது. எத்தனை பேர்? 30,000 பேரை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம பார்வையில இது வந்து லூசுத்தனமா தெரியும். ஒரு 100 பேர்னா பரவாயில்ல. ஆனா எத்தனை பேர்? 30,000 பேர். 30,000 பேர் யார் அப்படின்னா போர் வீரர்கள். இவங்க போர் வீரர்களை சந்திக்க போறான். யாரு? இந்த யோனத்தான். வந்து உப்பு சப்பு கிடையாது, உப்பு சப்பானி கிடையாது. எனக்கு சண்டை போட வரல, அதனால தாவீது சண்டை போடுறான்பா, அதனால அவன் ராஜாவா இருந்து போட்டோம், நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆளு வராததுனால அந்த பதவியை விட்டு கொடுக்கிறவன் அல்ல. திறமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, தைரியம் இருந்தது. தனியா தான் போய் பார்ப்போம். 30,000 பேர் தானே, என்னதான் பண்ணிடுவாங்க, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். தரிசனம், நோக்கம், தெளிவு, அதை நிறைவேற்றுவதற்கான உறுதியும் உள்ள ஒரு நபர் சொல்றான். சரியா? இவங்க ஏறி போறாங்க. அந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இவங்க ஏறி போறாங்க. அந்த பக்கம் போன உடனே இந்த வழியா அவங்க ஏறி வர்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாதுன்னு அந்த காலை நேரத்துல அந்த அந்த சூரியன் உதிச்சு வரும்போது அதிகாலை நேரத்துல இவங்க பெலிஸ்தியர்கள் ஜாலியா இருக்காங்க. பார்த்தா 2 பேர் வர்றாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை கூப்பிடுறாங்க. இவங்க வந்து ஒரு 20 பேர் வெட்டி தள்ளிடுறாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க பின்னாடி. யாரு? இவன் வெட்டி கொண்டே போனான். கூட போனவன் யுத்த வீரன் கிடையாது. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது, இளவரசர்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவங்க கூட அந்த அம்பு ஈட்டி எல்லாம் தூக்கிட்டு போற ஆயுததாரி. அந்த அவன் ஒரு பேக் இருக்கும், ஒரு தோல் பை இருக்கும் தோல்ல, அதுல அந்த அம்பு ஈட்டி எல்லாம் அதை வச்சு சுமந்துட்டு போற ஒருத்தர் தான் கூட போறான். அப்ப சண்டையை பத்தி தெரியாத ஒருத்தரை கூட்டிட்டு போய் அவனையும் சண்டை போட வச்சு அவன் எப்படி சண்டை போட்டுருப்பான்? அப்ப அவன் யாரை நம்பி போறான்னா யாரை மட்டும்தான்? ஆண்டவர் மட்டும்தான். எதனால போறான்னா, சாமுவேல் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, கர்த்தர் பெலிஸ்தியனோடு பெரிய என்ன தருவார்? ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போவார். பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் இந்த யோனத்தான். இவன் சொல்றான், போய் அந்த யுத்தத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த தாவீதை பார்த்து சொல்ற இந்த வார்த்தை தான், எனக்கு யுத்தம் பண்ணுவதற்கு தகுதி இருக்கிறது, ராஜாவா இருப்பதற்கு தகுதி இருக்கிறது. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயம். என்ன பயம்? 600 பேரோட யார் இருக்கிறா? அவங்க அப்பா இருக்கிறாங்க. 600 பேர் யாரு? யுத்த வீரர்கள். யுத்த வீரர்கள் 600 பேரை வச்சுட்டு அவங்க அப்பா பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா யுத்த வீரனே இல்லாத, சண்டையே போட தெரியாத ஒருத்தரை கூட்டிட்டு தைரியமா இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, சவுலை விட எனக்கு என்ன இருக்கிறது? எங்க அப்பாவோட எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, எங்க அப்பாவோட எனக்கு தைரியம் இருக்குது. இது நான் அரசாட்சி செய்வதற்கு பயந்தான் மொழியான அவரை வச்சே சண்டையில ஆண்டவர் ஜெயிக்கிறார்னா, தைரியசாலியாக என்ன வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா வெற்றியை தருவார்.
இது எல்லாம் இருந்தாலும் இவன் சொல்றான், நீங்க தான் ராஜா, நான் உங்களுக்கு ராஜா. நீங்க ஊழியத்துல நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் திறமைகள் தகுதியின் அடிப்படையில் நாம சில இடத்தை யோசிப்போம். இப்படி எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா என் தகுதியின் அடிப்படையில் இல்ல, கர்த்தர் என்னை என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ, எதை செய்வதற்கு என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, உருவாக்கி இருக்கிறாரோ, அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது. எனக்கு பெரிய வெற்றி வரலாம், நீங்க நடந்தது போல. இவனும் அந்த ஆயுதரை தான் போறாங்க இந்த 14 அதிகாரத்துல. ஆனா உள்ள போன உடனே இவங்களை பார்த்தோம்னா பயத்துல அங்க கொள்ளை ஒரு பெரிய வாதை ஏற்பட்டுதான் இடம் என்ன பண்ணுது, ஆண்டவர் மீது எல்லாத்தையும் பாத்துக்கிறார். இடம் கொடுக்குது, அவங்களே ஒருத்தர் என்ன பண்றாங்க, வெட்டிட்டு சாகுறாங்க. ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் அந்த நாளில் யார் மூலமா கொடுத்தாரு, யோனத்தான் மூலமா கொடுத்தாரு. அப்போ என் வாழ்க்கை நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு இருக்க வேண்டிய தகுதிகளில் முக்கியமானது என்ன, நானும் ஆயத்தமாகணும், மற்றவங்க ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு இருக்க வேண்டிய முதலாவது தகுதி என்னன்னா, ஏன் இடம் என்ன நான் என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். இதை அடிப்படையா வச்சுதான் ஒரு 5 காரியங்களை நான் வேகமா சொல்ல போறேன். முதல்ல எது தெரிஞ்சிருக்கணும், என் திறமையின் அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன் என்பது அல்ல. எனக்கு திறமைகளும் வெற்றிகளும் வந்தாலும் கர்த்தர் விரும்புகிறதன் அடிப்படையில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன். ஆண்டவர் என்ன செய்யறதுக்கு வச்சிருக்கிறார், ஆண்டவர் என்ன செய்யறதுக்கு வச்சிருக்கிறார், என்ன செய்ய நான் போறேன். இந்த தெளிவு நமக்கு ரொம்ப தேவை. இந்த தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இருக்கிற வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற காரியங்கள ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாடுல வந்தா ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா அவனுக்கு ரெகுலரா செஞ்சு கொடுக்கிற சப்பாத்தியும் மீனும் செஞ்சு கொடுக்குறாங்க. யாரு, அந்த சிறு பையனுக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ரெகுலரா எல்லா காயும் செய்யறது, பிள்ளைக்கு என்ன பண்றாங்க, பிரேக்பாஸ்ட் செஞ்சு கொடுக்கறது அந்த அம்மா செஞ்சு கொடுக்குது. ஆனால் அந்த பையன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது எத்தனை கூட நிறைய வருது, 12 கூட நிறைய சாப்பாடு திரும்பி வருது. நீங்க சாதாரணமான ஒரு வேலையை செய்யலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, இதுல நான் எப்படி இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன். நீங்க ரெகுலரா செய்யற வேலையா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற வேலை, அதுல நான் உண்மையா இருக்கிறேன்னு இருந்தா உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. சின்ன பையனும் பிடிச்சு சாப்பிடல, 3 நாள் அவனும் சாப்பாடு வச்சுட்டு சின்ன பிள்ளைங்க கையில எது கொடுத்தா உடனே என்ன பண்ணிக்கிறோம், வாய்ப்பு போயிடும். இவன் 3 நாள் இவன் எப்படி உட்கார்ந்துருந்தா நமக்கு தெரியாது. வாயை வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இயேசுவோட அழகா பேசியிருக்கிறாருன்னு அவன் ரசிச்சுட்டு உட்காந்து இயேசுவோட பேசல மறந்து போய் இயேசு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் இவனுக்கே ஞாபகம் வருது. அப்ப அவன் போய் முதல்ல அவன் சாப்பிடாம இருந்தது பெரிய அர்த்தம். 2வது கேட்டவொன்னு அந்த பையன் என்ன பண்றான், நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன சொல்லுவோம், இது எங்க அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க, உனக்குலாம் தர முடியாது போயான்னு சொல்லிடும். ஆனா அந்த பையன் அதையும் கொடுக்குறான். அப்போ உங்களுக்கு அற்புதம் வரணும்னா யாருடைய குணத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும், சரியா. இது ஊழியம் செய்கிறதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்குள்ள இருக்க வேண்டிய மனநிலைமை தான். என் வேலை நான் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இப்ப பாஸ்டருக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் வேலையை அவர் செய்தாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது யார் வேலை இல்லை, பக்கத்தில் உள்ளவருக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரா அவர் செய்கிறாரா இல்லைன்னு பார்க்க வேண்டியது ஆண்டவர். அட் த எண்ட் ஆஃப் த டே, அந்த நாள் முடியும் போது, என் வாழ்க்கை முடியும் போது ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சாரா நீ பாத்தியான்னு என்ன கேட்க மாட்டாரு. உனக்கு கொடுத்த வேலைய சரியா, ஏன் 5 10 ஆக்கல, அவனை மாதிரி நீ ஏன் 10 ஆக்கலன்னு ஆண்டவர் கேட்கல. அவனை மாதிரி நீ ஏன் 4 ஆக்கல, அதையும் ஆண்டவர் கேட்கல. உனக்கு ஒண்ணுதானே கொடுத்தேன், அதை நீ ஏன் 2ஆ மாற்ற முடியல. அப்ப ஆண்டவருடைய ஐடியாலஜி அதான், எனக்கு கொடுத்த வேலையை என்ன பண்ணணும், உண்மையா செய்யணும். யாரும் என்ன பண்ணக்கூடாது, உண்மையா இருந்தா மட்டும்தான் தப்பிப்போம், இல்லைன்னா கதை முடிஞ்சு. இங்க ஒரு 5 காரியம், சரியா, வேகமா 5 காரியத்தை சொல்றேன், நீங்க குறிப்பு எடுத்துக்கோங்க. பாஸ்டர் காலையில வந்ததுனால அவங்க குறிப்பு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதை நான் வரும்போது என் காதல உள்ள சத்தம் தான்
நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பாஸ்டர் சொன்னாங்க. அதனால சூப்பர். நம்பர் 1, அதே 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 20:15. 1 சாமுவேல் 20:15. 5 காரியம் சொல்ல போறேன். வேகமா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அதை வேகமா எழுதிட்டே வாங்க. 1 சாமுவேல் 20:15 சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போகவும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். இப்ப இன்னொரு வசனம் வாசிங்க. அதே 1 சாமுவேல் 20வது அதிகாரம், அதே 20வது அதிகாரம் தான் 31வது வசனத்தை வாசிங்க. 31வது வசனம் 20:31. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா. சரி, அப்பா என்ன சொல்றாரு பையனை பார்த்து? தாவீது என்ன பண்ணு, கொண்டு வா. ஏன்னா அவன் உயிரோடு இருந்தான்னா நீ ராஜா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவீதுட்ட யோனத்தான் என்ன சொல்றான்? நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம், அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனம் 20வது அதிகாரத்துல 15வது வசனம். அது என்ன வாசம்? இவன் போய் என்ன சொல்றான்? அது இல்ல, அது ஃபர்ஸ்ட் வாசம். இப்போ வாசிச்ச வசனம் 20:15. நீ ராஜாவா இருப்பீரு, உங்க எதிரிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கதையை முடிப்பாரு. முடிக்கும் போது நானும் அதுல ஒருத்தனா என் மேல கொஞ்சம் என்ன வைங்க. சவுலுடைய பார்வைக்கும் யோனத்தானுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? யோனத்தான் எதை பார்க்கிறான்? இவனை ராஜாவாக போகிறவன் என்று பார்க்கவில்லை, ராஜாவாகவே பார்க்கிறான். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான், நீங்க இனி ராஜாவா வரும்போது அப்படி இல்லை, இவன் ராஜாவான பிறகு நடக்கிறது சொல்றான். நீ ராஜாவாயிருவது எப்படியும் உங்க எதிரிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வேற எடுத்துருவாரு. அப்போ என் மேல நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தயவு காட்டுங்கன்னு கேட்கிறேன். அப்ப இவன் யார, தாவீதை யாரா பாக்குறான்? சரி, சவுல் எப்படி பாக்குறான்? ராஜாவை பார்க்கவில்லை. அதனாலதான் அந்த வார்த்தையை எழுத வாசிக்க சொன்னேன். அவன் என்ன வார்த்தை பயன்படுத்துறான்? தாவீதுங்கிறது அங்க வரல. அப்ப அவன் எப்படி பார்க்கிறான்? சாதாரண நம்மளை பார்க்கிறான். அப்பாவுடைய பார்வைக்கும் பையனுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? அப்பா ஒரு குடும்பத்தில் உள்ள சாதாரண மகனாக ஆடு மேய்க்கிறவனா ஒருத்தனை பார்க்கும்போது மகன் அவனை எப்படி பார்க்கிறான்? சரி, பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ். என் பார்க்கிற பார்வை ஒரே நபர் தான், அவன் இருக்கிற சூழ்நிலையும் ஒரே சூழ்நிலை தான். ஆனால் அவனை பார்க்கிற ஒருவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. ஏன் வித்தியாசம்? இத்தனைக்கும் ராஜா கிடையாது. யார் தான் ராஜா? சவுல் தான் ராஜா. அவன் தான் யாரா பார்க்கணும்? அடுத்து வரப்போற ராஜாப்பா, ஏன்னா அபிஷேகம் கர்த்தர் அவனை பண்ணிருக்கிறாரு. இது நல்லா தெரியும் யாருக்கு? இவருக்குள்ள என்ன இருக்குது? இவன் அபிஷேகம் பெற்றவன் தான். உங்க குணாதிசயம் உங்க அபிஷேகத்தை எப்படி அமர்ந்து பாருங்க. நான் சொல்ற வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் தான், ஆவியானுடைய கிருபை தான், ஆவியானவர் தான் நம்ம நடத்துகிறார். அவர் தான் நம்மை ஆட்கொண்டு நடத்த வேண்டும். சரியா? ஃபாதர் பெர்க்மன் சொல்ற நிறைய பாட்டு அப்படிதான். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோர. அப்ப நான் யாருடைய கண்ட்ரோல் இருக்கணும்? ஆவியான கண்ட்ரோல் இருக்கணும். இங்க யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறா? ஆவியானவர் அல்லது தேவ ஆவி. அதை எது அமுக்குது? என்னுடைய பொறாமை, என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல் அமுக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் ரட்சிக்கப்படும் போதே கர்த்தர் நம்மகிட்ட சில குணாதிசயங்களை விட சொல்லும் போது என்ன பண்ணிருக்கணும்? நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது ரொம்ப. யோசேப்ப ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ள வச்சிருந்தாருல, எதனால வச்சிருந்தாரு? யோசேப்பு யாரா இருந்தா? முதல்ல செல்ல பிள்ளையா இருந்தான். அவனை எதுக்கு தூக்கி உள்ள போட்டாங்க? இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவன் சகோதரர்களுக்கு அவன் மேல எரிச்சல் வர காரணம் என்ன? சொப்பனம் பார்த்துட்டு அவன் போய் என்ன பண்றான்?
பைபிள்ல இல்ல, இமேஜினேஷன் தான். என்ன பண்றான்? போய் அண்ணன் மாட்டா, டே ஒரு நாள் நீங்க எல்லாம் வருவீங்கடா, ஆண்டவரை காமிச்சிட்டாரா. இவங்களுக்கு வந்து அவன் வந்து he seemed as irritated. இவங்க அவனை பார்க்கும் போதே சகோதரர்கள் என்ன வருது, சொப்பனக்காரன் வந்துட்டான், இவனை என்னைக்காவது ஒரு வழி பண்ணணும்னு அவனுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, காத்துட்டே இருக்கிறாங்க. இதே யோசேப்பு சிறைச்சாலை கொண்டு இருக்கும்போது பாருங்க, அந்த சிறைச்சாலையின் சாவி யார் கையில இருந்தது? அதுக்கு எஜமானா இருந்தவன் அல்லது அதுக்கு வாட்ச்மேனா இருந்தவன், அந்த ஜெயிலோட கார்டு காப்பாளர், அவன்கிட்ட சாவி எல்லாம் யார் கையில கொடுத்துட்டான்? யோசேப்பு கையில சாவி இருந்தா கூட இருக்கிற ஜெயில இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அவனை அடிச்சு சாவி வாங்குவாங்க, இல்லைன்னா நம்ம பாசையில பட்டர் போட்டு அவன் மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இவன் கையில தான் என்ன இருக்குது, அத்தனையோட சாவி இவன் கையில இருக்குது, சிறைச்சாலையோட சாவி இருக்குது, என்ன நினைச்சாலும் செய்யலாம். ஆனா இவன் கூட இருக்கிறத விரும்பினதுனால அவங்க இவனுக்கு ஒரு தீங்கும் இவனை ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா யோசேப்போட ஜெயிலுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனா யோசேப்பு அவங்களோட இருந்தது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. அதனால இவங்க யோசேப்பை காயப்படுத்தவும் இல்ல, யோசேப்பை அடிக்கவும் இல்ல, யோசேப்பை ஏமாத்தவும் இல்ல. இவங்களும் யோசேப்போட கூட ஜெயில என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்போ எரிச்சலாக்குற ஒரு சுபாவத்திலிருந்து கர்த்தர் அவனை எங்க கொண்டு வராரு? இப்போ மற்றவர்களுக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு குணத்தை கொண்டு வராரு. என்ன ஒரு பதவிக்கு கொண்டு வர மாட்டேன். ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, யோசேப்பை இந்த பாதை வழியாய் கர்த்தர் கொண்டு போயிடாவிட்டால் எகிப்துக்கு அவன் அதிபதியாய் மாறின போது அவன் சகோதரர் அத்தனை பேரையும் கதை முடிச்சிருப்பான். ஏன்னா இத்தனை வருட காயங்கள், இத்தனை வருட வேதனை, இத்தனை வருட வைராக்கியம், என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அதிகார கையில வந்தாலும் கதை. ஆனா யோசேப்பு கொல்லல, கெட்டி பிடிச்சாங்க. அவன் குணத்துல ஒரு மாற்றத்தை பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அவர் உருவாக்குவார், உங்களை எல்லாரையும் உருவாக்குவார். என்ன உருவாக்குவார்? சரியா, உங்க எல்லாரையும் உருவாக்குவார். இன்னைக்கு பாஸ் சார்ல்ஸ் அவங்க காலேஜ் முடிச்சு போகும்போது என்னப்பா சொல்லிட்டு போறாங்க, நம்ம வந்து மாணவர்கள் உருவாக்குறோம், ஆனா நம்மள வேதாந்தோட வச்சு ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஆமாண்ணே 100% உண்மை அப்படின்னு அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் என்ன பண்றாரு, கொண்டு போறாரு. எதுக்கு? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்பும் அதிகாரமும் கர்த்தர் தரும்போது உங்க குணம் மாறலன்னா நீங்கள் அதிலே ஆசீர்வாதமா இருக்க மாட்டீர்கள், அனைவரை காயப்படுத்துறவர்களாக மாறிவிடுவீர்கள். நம்ம அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்போ வலிக்குது, ஆமா ஏன் வலிக்குது? ஏன்னா நீ நாளைக்கு அந்த இடத்துக்கு போகும்போது நீ உன் கோபத்தை காட்டக்கூடாது, தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். அந்த யோனத்தான் எதை வெளிப்படுத்துறான்? தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறான். முதல்ல அவனுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, ஒரு நபருக்குள் இருந்த நன்மையானவைகளை பார்க்கிற ஒரு கண். நான் காலையில் பைபிள் காலேஜில் பேசும்போது இந்த வார்த்தை குறிப்பிட்டேன், ஐஸ் தட் ஃபோர்சீ, அதாவது தூரத்தில் உள்ளவர்களை பார்க்கிற ஒரு தரிசன கண்கள். இன்னைக்கு என்ன நடக்க, இன்னைக்கு என்ன சாப்பிடுவோம், இன்னைக்கு என்ன செய்வோம், இன்னைக்கு என்ன ஒழுங்குவோம், இப்படி இல்லாம தூரத்தில் உள்ளதை பார்க்கிற கண்கள். இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது இவன் பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? தாவீதை அவன் தகப்பன் ஆடு மேய்க்கிற ஈசாயின் குமாரனாய் பார்க்கும் போது யோனத்தான் அவனை இஸ்ரவேலின் ராஜாவை பார்க்கிறான். அதனாலதான் அவன் இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறான், நீர் ஆண்டவர் எதிரிகள்லாம் வேற இருக்கும்போது என்ன பண்ணுங்க, என் தயை காட்டுங்க, என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கோங்க, அதுக்கு நீங்க எதுவும் சேதமும் பண்ணிடாதீங்க. அப்போ ஆண்டவர் ஒரு நபரை உருவாக்குவதற்கு, ஆண்டவர் ஒரு நபரை ஆசீர்வதிப்பதற்கு முக்கியமான தன்மை என்னன்னா, என் கண் எப்படி இருக்கணும்? இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, ஒரு நபரில் உள்ள நல்லவைகளை பார்க்கிற கண்கள் உங்களுக்கு வரணும். நம்ம ஆண்டோட கேட்கணும். ஒரு நபரை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டிருந்தார். நம்முடைய காரியங்களை குறித்து பேசும்போது, நம்முடைய தவறுகளை குறித்து பேசும்போது வக்கீலாகவும், மற்றவங்க தவறுகளை சொல்லும் போது நீதிபதியாகவும் மாறிவிடுகிறோம். என் வாழ்க்கையில ஒரு தப்பு நடக்கும்போது நான் என்ன பண்றேன்? ஆர்கியூ பண்றேன். ஒரு வக்கீல் மாதிரி இது செஞ்சிருந்தா, இது செஞ்சு, இதனாலதான் நான் செஞ்சேன், அதனாலதான் செஞ்சேன். ஆனா மற்றவங்க நடக்கும்போது நம்ம உடனே என்ன சொல்றோம்? இவனுக்கு இது தேவைதான், பாஸ்டருக்கு இது, நான் பாஸ்டர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்கோங்க, பாஸ்டருக்கு இது தேவைதான், இந்த அக்காவுக்கு
இந்த அண்ணனுக்கு இது தேவைதான். அன்னைக்கே தெரியும், இவர் பாட்டு பாடும்போது இவர் டான்ஸ் ஆடும்போது எனக்கு நல்லா தெரியும் என்னைக்கா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க பாருங்க, யோனத்தான பாருங்க, அவன் கண்கள் தாவீது பிரச்சனைக்குள்ள போறான். நிறைய பேர் அவனை காயப்படுத்திட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில். ஆனா யோனத்தான் அவனை என்ன பண்ணல, காயப்படுத்தல. அவனை பார்க்கும்போது சார் இவன் ஒரு சாதாரண ஆளு தானே அப்படின்னு பார்க்காம, நான் ராஜகுமாரன், நான் ஏன் இடத்த விட்டு இறங்கி வர போறேன் அப்படி இல்லாம அந்த நிலையிலும் தாவீதை பார்த்து சொல்றான், எப்பா நான் ஒன்னும் பார்க்கல, கர்த்தர் மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறேன், கர்த்தர் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு ஊழியம் செய்யற நீங்கள், ஆயத்தப்படுத்த விரும்புகிற நீங்கள், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தினா உங்களுக்கு இருக்கிற முதலாவது அவசியம் என்ன குணாதிசயம் இருக்குன்னா, ஆண்டவரே என் கண்ணு மற்றவங்கள உள்ள கெட்டவைகளை அல்ல நல்லவைகளை பார்க்க. எனக்கு சமாரியா ஸ்திரீ தண்ணி குடத்தை எடுத்துட்டு வர்றா, அந்த முழு தேசமும் அவளை விபச்சாரியாக பார்த்தது. ஆனா ஆண்டவர் எப்படி பார்த்தா தெரியுமா, ஒரு எவாஞ்சலிஸ்டா பார்க்கிறேன், ஒரு சுவிசேஷியா பார்க்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தண்ணீர் போது சொல்றேன், ஜீவ தண்ணீர் இதெல்லாம் சொல்லும் போது அவ போய் ஏங்க ஒரு விபச்சாரி போய் கூப்பிட்டா யாராவது வருவாங்க, முழு ஊரே வருது. அப்ப அவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குது, மதிப்பு இருக்குது. ஆனா மற்றவங்க எல்லாம் அவனை எப்படி பார்த்தாங்க? அப்ப பார்வை கண்ணோட்டம் ஒரு நபரை குறித்து இயேசுவின் பார்வாதான், இயேசுவின் பார்வாதான். தீமத்தையும் பயந்து நடுங்கிற ஒரு வாலிபன், தீமத்தையும் மக்கள் எல்லாரும் பார்க்கும்போது இந்த பயந்தாங்குடி இந்த சின்ன பையன் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலே என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடறான். அவங்க பாட்டி அம்மா எல்லாம் விசுவாச வீரர்கள். ஆனா இவன் எப்படிப்பட்டவன், ரொம்ப பயந்த சுபாவம், ரெண்டு பேருக்கு முன்னாடி பேச தெரியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பார்க்கும்போது சொல்றான், உனக்கு பெரிய அபிஷேகம் இருக்கு உனக்குள்ள. ஜெயில இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலே ஜெயில தான் இருக்கிறார், பாடுகள்ல தான் இருக்கிறார். ஆனா தீமத்தை கடிதம் எழுதும்போது எழுதுறாரு, உனக்குள் கைகளை வைத்ததுனால் மூப்பர் கையில வைத்தனா உனக்குள்ளே வந்திருக்கிற அந்த வரத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, அசதியா இருக்காத, நீ இதை தட்டி எழுப்பு, கர்த்தரோட கொடுத்து அபிஷேகம் தட்டி எழுப்பு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பவுலுக்கு அடுத்து தீமத்தை என்று சொல்லுகிற அளவு ஒரு பெரிய அப்போஸ்தலனாக கர்த்தர் தீமத்தை என்ன பண்ணாரு, உருவாக்கினார். இதை பார்க்கிற கண்கள் யாருக்கு இருந்தது, அப்போஸ்தலன் பவுலுக்கு. நீங்க பைபிள்ல பாருங்க, நிறைய பேர் பாருங்க, யாரெல்லாம் ஒரு நபர்கள் உள்ள கெட்ட காரியங்களை பார்த்தாங்களோ அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான். யாரெல்லாம் ஒரு நபர்கள் உள்ள நல்ல காரியங்களை பார்த்தார்களோ அவர்கள் அடுத்த என்ன பண்றாங்க. சோ யோனத்தான் வாழ்க்கையில பார்க்கிற முதலாவது குணாதிசயம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறோம். அந்த 5 காரியத்தை சொல்லும்போது கொஞ்சம் பிரேயர் பண்ணுவோம், சரியா? முதல்ல கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கண்கள் முடிச்சா உங்க கண்ணை மூடி உங்க கையை உங்க கண்ணில் தொட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கண்கள் நல்லதை பார்க்கிற கண்களாக மாறணும். சரியா? எல்லாரும் பிரேயர் பண்ணுவோம், எல்லாரும் பிரேயர் பண்ணுவோம். ஆண்டவரே என் கண்கள் மற்றவங்களோட குறைகளை அல்ல, மற்றவங்களோட உள்ள குற்றங்களை அல்ல, மற்றவங்களோட தவறுகளை அல்ல, ஆண்டவரே என் கண்கள் நன்மைகளை பார்க்க, நன்மைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே அந்த தரிசனமுள்ள கண்களை கர்த்தர் எனக்கு தருவீங்க, தரிசனமுள்ள கண்களை கர்த்தர் எனக்கு தருவீங்க. இந்த கண்ணை இப்படி வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 2வது குணாதிசயம் ரொம்ப முக்கியம், கான்சியன்ஸ், என் மனசாட்சி. என் மனசாட்சி ரொம்ப முக்கியம். அதே 1 சாமுவேல் 20 அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2வது காரியம் 1 சாமுவேல் 20:14. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு என் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு. சரி, அந்த வார்த்தையை திரும்ப படிங்க. சாகாதபடி திரும்ப வாசிங்க. நான் உயிரோடு இருக்கையில். வசனம் நல்லா கொஞ்சம் ரசிச்சு படிக்கணும்னு, ரசிச்சு படிக்கணும். ஏன்னா வேற எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு மேன்மை என்னன்னா, இதை எழுதின ஆசிரியர் உயிரோடு இருக்கிறார். யாரு? ஆவியானவர். அவர் உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு திறக்கும் போது நம்ம பக்கத்துல வராது. அப்படி இந்த வசனம் எல்லாம் பாப்பா ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிருக்கா அவங்களுக்கு? வாசிக்கும் போது ஒரு வார்த்தை மட்டும் அப்படி சங்கின்னு மேல வரலாம் வந்திருக்காங்க. நீங்க என்ன மேஜிக் சீன் மாதிரி பாக்குறீங்க, வந்திருக்கா? அப்படி வர்ற மாதிரி படிக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, மற்ற புஸ்தகத்தை நம்ம எடுக்கிறோம்ல, அதுக்கு என்ன கிடையாது, வேத வார்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. சரி, இப்போ ஒரு நபர் மரிச்சிருக்கிறார், செத்து போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க.
அவருக்கு முன்னாடி போய் பேசினா அழுதா அவருக்கு ஏதாவது புரியுமா? ஏன்னா அவர் என்ன இல்லை, அவர்கிட்ட உயிர் இல்லை. ஆனா எனக்கு என்ன இருக்குது? சரி, உயிர் இருக்கிற ஒருத்தர் முன்னாடி போய் உட்கார்ந்து பேசினா புரியுமா? புரியாது. அப்ப நான் பைபிளை திறக்கும் போது பைபிளுக்கும் புரியுது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? நான் என்ன மனநிலைமை உட்காந்துருக்கிறேன், சரி இன்னைக்கு இதை படிச்சாகணும் இல்லாட்டி எங்க அம்மா கேட்பாங்கன்னு உட்காந்துருக்கிறேன்னா, வாசிட்டு வர சொன்னாம உட்கார்றேன்னா, இல்ல வாசிக்காம போனா இன்னைக்கு ஏதாவது சேவையில்லாத ஒரு இது வரும், அதனால கடமைக்கு என்ன பண்ணுவோம், வாசிட்டு போவோம்னா. இப்போ கேலண்டர் போடுறவங்க அதுல எதையும் போடுறாங்க, டெய்லி ஒரு வசனத்தையும் போடுறாங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு வசதியா போச்சு. காலையில போகும்போது ஒரு வசனத்தை கேலண்டர்ல நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் வாசிட்டேன், வசனம் வாசிக்கலாம் வாசிக்கிறேன். எதுல வாசிங்க? கேலண்டர். இன்னும் சில பேர் செல்போன் ஸ்டேட்டஸ்ல தான் வாசிப்பாங்க. இன்னொருத்தர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற வசனத்தை நீங்க எப்படி வாசிக்கிறீங்களோ உங்களுக்கும் ஆன் போச்சுதான். ஆனா இந்த பைபிளுக்கு என்ன இருக்குது, நீ ஓபன் பண்ணும்போது அதுக்கும் தெரியும் இவன் வேண்டாம் இருக்கும் அவங்க உட்காந்துருக்கிறானா. அதே நேரத்துல நான் உடஞ்சு போயிருக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை தேவை, இறக்கும் போது எனக்கு உயிர் இருக்கிறதுனால என்னோட பேசு. அப்ப இங்க ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னா, அவன் சொல்றான் நான் உயிரோடு இருக்கையில் சாகாத படிக்கு. சோ என்ன கேள்வி வருது, ஒரே நபர் எப்படி உயிரோடு இருந்து, கரெக்டான கேள்வி தானே? உயிரோடு இருந்தும் செத்து இருக்க முடியுமா? புரியுதா இல்ல புரியலையா? ஒரு நேரத்துல நான் ஒண்ணு உயிரோடு இருக்கலாம் அல்லது உயிரோடு இருந்து. அப்ப இவன் சொல்றான் உயிரோடு இருந்து நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாத படிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய பேர் எதை கொண்டுட்டாங்க, மனசாட்சியை கொண்டுட்டாங்க. ஆயத்தப்படுத்துற ஊழியர்களுக்கு இருக்க இரண்டாவது குணாசி என்னது? மனசாட்சி. எப்படி இருக்கணும்? உயிரோட இருக்கணும். என் மனசாட்சி எப்படி இருக்கணும்? உயிரோட இருக்கணும். என் மனசாட்சி எப்படி இருக்கக்கூடாது? செத்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுல உங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் ஆண்டவருக்கு விரோதமா செய்யும் போது மனசு என்ன பண்ணுது? அழிக்குது. இப்போ நீங்களும் ஆண்டவர் தான் சொல்லணும் எனக்கு. இப்ப எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் மனசாட்சி எப்படி இருக்கிறது? உயிரோடு இருக்கா செத்துருச்சா? கேட்க வேண்டிய ரெண்டாவது கேள்வி. ஏன்னா ரெண்டாவது குணாசியா தான் இவன் சொல்றான் நான் உயிரோடு இருக்கையில் நிறைய பேர் மனசாட்சியை கொண்டுடுறோம், மனசாட்சியை புதைச்சிடுறோம். நம்ம செய்யறது தப்புன்னு நமக்கு முதல் தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை திரும்ப திரும்ப ஆவியானவர் உணர்த்துவார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நான் செஞ்சு பழகினதுனால, எனக்கு செஞ்சு பிடிச்சு போனதுனால நான் இப்ப செய்யறேன். இப்ப அந்த தப்பை செய்யும் போது எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? உறுத்த மாட்டேங்குது. தாவீது, இதே தாவீது என்ன பண்றான்னா, முன்னாடி சில அதிகாரத்துல இப்ப எடுக்க வேண்டாம், கவனிங்க. முன்னாடி சில அதிகாரத்துல என்ன பண்றான்னா, சவுலை ஆண்டவர் அவன் கையில என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். எப்பா நீ ராஜா தான், ஆனா அதே நேரத்தில் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னும் உனக்கு எதை தரல? சிங்காசனத்தை தரல. இன்னும் நீ எங்கதான் இருக்கிற? இப்படி சுத்திட்டு தான் இருக்கிற. இன்னும் நான் சிங்காசனத்துக்கு கொஞ்சம் நாளாகும். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்னா, சவுலை உன் கையில நான் என்ன பண்ண போறேன்? ஒப்பு கொடுக்க போறேன். நீ அவனை என்ன பண்ண போறேன்னு நான் பார்க்கணும். எதிரி கையில மட்டும் நீ என்ன பண்ண நான் பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்றாரு. இவன் போய் இவன் கூட இருக்கிறவன் கேட்கறான், ஒரே குத்தா குத்தி பாறையோட வச்சு இருக்கிறவன் கேட்கணும். ஏன்னா தாவீதுக்கு பண்ண கொடுமை. இதை வாசிக்கும் போது நீங்க வீட்டுல போய் ஸ்டடி பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 21 முறை தாவீதை கொல்லுவதற்கு முயற்சி செய்யறான். யாரு? ஒரு தடவை, ரெண்டு தடவை, 21 தடவை. எல்லா தடவையும் ஆண்டவர் காப்பாத்துறாரு. அப்ப இப்ப இவனுக்கு 21 வாய்ப்பு கிடையாது, ஒரே வாய்ப்பு தான். அதை என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். ஆனா இவன் அதை செய்யாம என்ன பண்றான்? போய் ராஜாக்கள் போட்டிருக்கிற கவுன் வந்து தெருவையே பெருக்கி போகும். அப்படிதான் இருக்கும், ஒரு பெரிய கவுன் மாதிரி. அதுல ஒரு ஓரத்துல வெட்டுறான். அவனுக்கு வெட்டினது கூட தெரியல. ஆனா வசனம் சொல்றது, இந்த காரியத்தை செய்வது நிமித்தம் தாவீதின் மனது அடித்துக் கொண்டது. அப்பதான் வசனம் சொல்றாரு, தாவீதின் மனது அடித்துக் கொண்டது.
நீ வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. தாவீதை பார்த்தா தாவீதுக்கு இந்த கேள்வி கேட்டா, ஏன்பா அவன் வஸ்திரத்தை தானே வெட்டின, அதுவும் நீ அவன் மேல கை வைக்கல, அவனை காயப்படுத்தல, அவனை வேதனைப்படுத்தல, அவனுக்கு முன்னாடி கூட போல, அவனுக்கு பின்னால அவனுக்கு தெரியாம எடுத்து வந்து உனக்கு கூட கஷ்டமா இருக்கா? அப்ப தாவீது சொல்லுவான், என் கூட ஒருத்தர் இருக்கிறான், அவன் யாரு? யோனத்தான். அவன் யார் தெரியுமா? மனசாட்சி உயிரோடு இருக்கும்படி வாழ்கிற ஒருத்தன். அப்ப தாவீது வாழ்க்கையில அவன் எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்கான் பாரு, எவ்வளவு இம்பாக்ட் பண்ணிருக்கான். தாவீது அப்ப சொல்றான், அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா நான் என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, தாவீது ராஜாவான பிறகு அவனை கொல்லுவதற்கு தாவீது விடாய்த்து போயிருந்தான் இருக்கு. தாவீதுக்கு என்ன கிடையாது, சண்டை போடுறதுக்கு பலன் கிடையாது, ஈட்டியை தூக்குறதுக்கு பலன் கிடையாது, சோர்ந்து போயிருக்கிறான். அப்ப பார்த்து யார் வர்றான்னா, ஒரு ராட்சசன் வர்றான். இவன் யாருன்னா கோலியாத்துடைய பெரியப்பா சித்தப்பா பையன். காத்தூர்ல பிறந்த 4 ராட்சசர்கள் இருந்தாங்க, கோலியாத்துடைய சகோதரர்கள். அதுல ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு புது பட்டயம் இருக்கு, அது அப்படிதான் இருக்கு, புது பட்டயம். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பட்டையை யாருக்காக தான் யூஸ் பண்ணணும், யாருக்கு? ஆமா, தாவீதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பட்டயம் வச்சிருக்கான். இதை வச்சு நான் வேற யாரையும் வெட்ட மாட்டேன், இதை நான் தீட்டி வச்சிருக்கிறது எதுக்காக தான், என்னைக்காவது தாவீது மாட்டோம், அவங்க என்ன பண்ணணும். அப்போ ஒண்ணுமே இல்லாம தாவீது மாட்டிக்கிறான், சண்டை போட இன்னும் கிடையாது, பலனும் இல்ல. அப்ப அவன் கூட இருந்த ஒரு சின்ன பையனுக்கு, ஒரு வாலிபனுக்கு என்ன வருது, வெறி வருது. என்ன வெறி? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல எவனும் என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது. யார் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா? தாவீதுதான் சொல்லிக் கொடுத்தான். இவன் சொல்லிக் கொடுத்த பாடமே அவன் உயிரை காப்பாற்றுகிறது. நம்ம இன்னைக்கு சாதாரண விஷயமா நினைக்கிறோம், இந்த சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கணுமான்னு யோசிக்கிறோம். ஆனா இது ஒரு நாளில் நம்முடைய உயிரை காப்பாற்றணும். அந்த பையன் பாக்குறான், தாவீதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவ்வளவு பெரிய ராட்சசன் ஒரு சின்ன பையன் அசால்ட்டா அடிச்சு காலி பண்ணிடுறான். அவன் இவன் தான் அவனை குத்தி கொள்றான். அவன் மனதுல என்ன தெரியுமா, அன்னைக்கு என் எஜமான் தாவீது அபிஷேகம் பண்ணணும் விதமா என்ன பண்ணல, கை நீட்டல, அதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், இவருக்கு விதமா ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, கை நீட்டக்கூடாது. மனசாட்சி, இன்னைக்கு உங்க மனசாட்சி எப்படி இருக்குது? நீ கேட்க வேண்டிய 2வது கேள்வி, மனசாட்சி சரியா இருக்குதா, என் மனசாட்சி உண்மையா இருக்குதா, இல்ல செத்துருச்சா? என் மனசாட்சி எப்படி இருக்குது? தாவீது யோனத்தான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற 2வது பாடம், நீங்க மற்றவங்களை ஆயத்தப்படுத்தினா உங்க மனசாட்சி ரொம்ப முக்கியம். 3வது, அதே யோனத்தான் வாழ்க்கையில பார்க்கிற 3வது காரியம், அதுல இன்னொரு காரியத்தை சொல்றேன். அந்த 2வது வசனத்துல 2வது பாயிண்ட்ல 20 அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. 20:34 அதையும் வாசிங்க. கோபதாமை பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசை மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது. அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அதுக்கு மேல உள்ள வசனம், அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட ஈட்டியை எறிந்தான். யாரை குத்தி போட? தாவீதையா? யோனத்தான். நீங்க மேல வாசிச்சு பாருங்க, என்ன வீட்டுல போய் வாசிங்க. தாவீது 2 நாளா பந்திக்கு வரல. இவன் கேட்கிறான், சவுல் அவனை எங்க அப்படின்னு. இவன் யாருக்கு பயந்தா வராம இருக்கிறான்? சவுலுக்கு பயந்தா வராம இருக்கிறான். ஏன்னா யோனத்தான் சொல்லியிருக்கான், நீ வர வேண்டாம், எங்க அப்பா கோபம் தனிஞ்சா நான் சொல்றேன், நீ என்ன பண்ணு வா. ஆனா இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா கேட்கிறாரு. முத நாள் கேட்கல, முத நாள் ஏதோ டயர்ட்ல இருப்பான், எங்கேயோ போயிருப்பான், இல்ல தீட்டா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறான். 2வது நாளும் அவனை காணணும்னு யோனத்தான் கேட்கிறேன், ஏ ஈசாயின் மகன் எங்கப்பா அப்படின்னு இவன் சொல்றான். அவன் மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு யார் மேலேயே கோபம் வந்துருது. பையனையே என்ன பண்ண பாக்குறான், சொல்ல பாக்குறான். இவன் வருத்தத்தோட தான் எழுப்பி போறான். அந்த 34வது வசனம் இப்படி முடியுது. எதுக்கு அவனுக்கு வருத்தம் இருக்குன்னா, எங்க அப்பா என்ன திட்டாரு, எங்க அப்பா என்னவே கொல்ல பாக்குறாரு, என் மேலே ஈட்டி எறிகிறார் எங்க அப்பா. அது அவனை வேதனைப்படுத்தல. எது வேதனைப்படுத்த தெரியுமா? அபிஷேகம் பெற்றவங்க அவனை நெஞ்சிட்டாரு. தேவ நோக்கத்தின்படி நடக்கிறவன் அவனுக்கு. இன்னைக்கு நமக்கு எது ரொம்ப பெருசா தெரியும்? எனக்கு வர்ற காயம் தான் எனக்கு பெருசு. மற்றவங்களுக்கு எவ்வளவு பெரிய காயம் இருந்தாலும் நமக்கு பெருசா தெரியாது.
ஆனா இவனுடைய மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சி பாருங்க, என் காயத்தை விட இன்னொருடைய காயம் பெருசு. நீங்க இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மற்றவங்க காயப்படும் போது உங்களுக்கு அதை விட உங்க வலி பெருசா தெரிஞ்சா உங்க மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா கோமா ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்களே உங்களை பார்த்து கண்ணாடி முன்னாடி கேட்டு பாருங்க, என் மனசாட்சி எப்படி இருக்குது, உயிரோடு இருக்குதா, செத்துருச்சா? இந்த வார்த்தையை அவன் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது சொல்றான், நீ போய் பாரு, உங்க அப்பா சமாதானமா இருந்தா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்றான், நான் கண்டிப்பா உன்னை கூப்பிடுவேன், என்ன என்ன பண்ணு நம்பு, நான் கூப்பிடாம இருந்தா கர்த்தர் எனக்கு அதுக்கு ஏற்ற தண்டனை என்ன பண்ணட்டும் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றான், ஒரு நாள்ல உங்க ராஜ்யபாரம் வரும், அப்போ எல்லாரையும் கர்த்தர் வேற இருப்பார், அப்ப நான் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, செத்துறக்கூடாது, என் மனசாட்சியை நான் கொண்டுட்டு நான் வாழக்கூடாது. இந்த ராத்திரி வேலையில ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு அவங்க கொண்டு வந்துருக்கிறாரு. நான் நாளைக்கு சாயங்காலம் சென்னையில இன்டர்வியூ, நாளைக்கு சாயங்காலம், ஸோ நாளைக்கு நைட் நான் போகணும். நான் போயிட்டு வியாழக்கிழமை தான் வருவேன், வெள்ளிக்கிழமை அதிகாலையில தான் வருவேன் திரும்ப மதுரைக்கு. ஆனா வியாழக்கிழமை இன்னும் 2 பாஸ்டர் சென்னையில 2 சென்டர்ல எக்ஸாமுக்கு போறாங்க எக்ஸ்டென்ஷனுக்கு. ஸோ அதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஈவினிங் பாஸ்டர் சொல்லிட்டு போன பிறகு நான் வீட்டுக்கு போகும்போது 5:45 மணி 5:50 தான் நான் வீட்டுக்கே போனேன். ஏன்னா இதெல்லாம் எழுதி சரி பண்ணிட்டு 6 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு திரும்ப வந்து பாஸ்டர் பைபிள் காலேஜுக்கு கூட்டிட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க வீட்டில் போய் செய்ய வேண்டிய 2வது கேள்வி உங்களை பார்த்தே கேளுங்க, என் மனசாட்சி எப்படி இருக்குது? நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது முக்கியம், உங்கள் மூலமாக தான் மற்றவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். உங்க மனசாட்சி பிளேஸ் வைட்டல் ரோல், ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. 3வது காரியம் பாருங்க, யோனத்தான்ல 23 அதிகாரம், எல்லாம் அந்த 1 சாமுவேல் தான் இருக்கு. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16, 17 நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். அந்த வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, அவன் தாவீதை என்ன பண்றான்? 16வது வசனத்தின் பின்பகுதி 16, 1 சாமுவேல் 23, 16. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. சரி, 3வது என்ன பண்ணாச்சு தெரியுமா? உற்சாகமூட்டும் வார்த்தை. அவன் சொல்றான், நீ பயப்பட வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு நீ ராஜாவா இருக்கு தெரியும். உற்சாகப்படுத்துற வார்த்தை. கடைசியில யாரை உற்சாகப்படுத்துவீங்க? கடைசியில யார்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவோம். கடைசியில யாரை திட்டீங்கன்னா ரொம்ப வேகமா வந்துடும். கடைசியில யாரை உற்சாகப்படுத்திட்டீங்க? ஒரு ஆத்மா லிஃப்ட் பண்ணி போட்டீங்க. இந்த நாள் சாயங்காலம் காலேஜில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. எனக்கு சில காயங்கள் தனிப்பட்ட விதத்துல. சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு தம்பி, என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற தம்பி உள்ள வராரு. அவர் இதெல்லாம் நடக்கும்போது வெளியில ரூமுக்கு வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டே இருந்துக்கிறாரு, பார்த்துட்டே இருந்துக்கிறாரு. அவர் உள்ள வந்தோடனே என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் உங்க மேல பயங்கரமான அபிஷேகம் இருக்கு பாஸ்டர், உங்க மேல தப்பே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அவங்க அவ்வளவு சொல்றாங்க, நீங்க கோவப்படாம என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம காயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இன்னொருத்தர் என்ன பண்ணுது, தூக்கி விடுது. அந்த தம்பி அதுக்கப்புறம் சொன்னார், பாஸ்டர் ஒரு ஸ்பாட் போதும் பாஸ்டர், எத்தனை வருஷம் ஊழியத்துல நாங்க என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். அந்த ஒரு இன்னைக்கு உடைக்கிற வார்த்தைகளை தான் நிறைய பேர் பயன்படுத்துறோம். சைக்காலஜில சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ். உலகியல் கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஒரு நபரை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், உடைக்கிற வார்த்தை ஒரு நபரை. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல போய் நீங்க இதை செஞ்சு பாருங்க. என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் அன்னைக்கு தான் சைக்காலஜி கிளாஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் படிச்சு வீட்டுக்குள்ள வரேன். ஒரு வயசான ஊழியக்காரர் எங்க வீட்டுல உட்காந்துருக்காரு ஹால்ல, தூத்துக்குடியில. எங்க அப்பா அம்மா உயிரோட தான் இருந்தாரு, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு. சோ எங்க அப்பா என் பொண்ணை பார்த்து அந்த பாஸ்டரை பார்த்து சொல்றாரு, இந்த தாத்தாக்கு பிரைஸ் லார்ட் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா பிரைஸ் லார்ட் சொல்லலைன்னா
உனக்கு சாக்லேட் கிடையாது, தாத்தா அடி கொடுக்கும் அப்படிங்கிறார். இவன் ரொம்ப கூலா சொல்ல முடியாது போங்க அப்படின்னு போயிட்டான். நான் அப்பதான் கரெக்டா வண்டியை வீட்டுக்குள்ள கொண்டு நிறுத்துறேன். இந்த கேட்ட வார்த்தை மைண்ட்ல இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் கன்ஸ்ட்ரக்ட். உடனே நான் உள்ள வந்தோன்னா நான் ஒண்ணுமே சொல்லலை. சோஃபால உட்காந்துட்டு எங்க அப்பா பக்கத்துல உட்காந்துட்டு நான் எங்க அப்பாட்ட சொல்றேன், என் பிள்ளைகிட்ட கூட சொல்ல, அவன் அந்த பக்கம் நின்றுட்டு எங்க அப்பாட்ட சொல்றேன், என் பாப்பா வந்து ரொம்ப சூப்பரான பாப்பா டாடி, அவ வந்து வீட்டுக்கு யாரும் இருந்தாலும் போய் என்ன பண்ணுவா, பிரைஸ்லாட் சொல்லுவான்னு சொல்லிட்டு நாங்க அவளை பார்க்கவே இல்லை. அவ வேகமா வந்தா அந்த தாத்தா முன்னாடினா பிரைஸ்லாட் தாத்தா அப்படின்னு போயிட்டான். ஒரு சின்ன பிள்ளைக்கு புரியுது, நீ அதை உடைக்கவும் முடியும், உருவாக்க முடியும். நீ நம்ம பிள்ளைகளை பார்த்தா என்ன வந்து பயப்படணும், நீ செத்தாலும் உருப்பிட மாட்டே அப்படிங்கிறத அப்படிதான் போகும். ஒன்ன பத்ததுக்கு ஒரு அம்பிக்கலை பத்திருக்கலாம், ஒரு எலும்பு மாடையாவது பத்திருக்கலாம், ஒன்ன வளர்த்த ஒரு எலும்பு மாடையாவது வளர்த்துருக்கலாம். பேசணும்ல. ஸோ டோன்ட் யூஸ் சச் வேர்ட்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு சொல்றேன்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப, ஸோ இவர் பேசுற வார்த்தை பாருங்க, யோனத்தான் பேசுற வார்த்தை பாருங்க, மற்றவர்களை உருவாக்கும். ஸோ ஆயத்தப்படுத்துகிற ஊழியர்னா மற்றவங்களை ஆதாயம் பண்ணணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய இந்த முக்கியமான சுபாவம் என்னது, மற்றவர்களை உருவாக்கணும். 4வது காசு கொடுத்த நேரம் முடிய போது அவன் ஜெபம் வேலை பண்ணணும்னாங்க. ஸ்தோத்திரம். 4வது காரியம் 1 சாமுவேல் 23:18. 1 சாமுவேல் 23:18. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 1 சாமுவேல் 18:18 4வது வசனம். 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கலற்றி அதையும் வஸ்திரத்தையும் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட எல்லாவற்றையும் கொடுத்தான். உங்க கை எப்படி இருக்கணும்? 4வது. முதல்ல சொன்ன உங்க கண் எப்படி இருக்கணும், 2வது உங்க மனசாட்சி, 3வது உங்க வார்த்தை, 4வது உங்க கை. உங்க கை எப்படி இருக்கணும்னா உடன்படிக்கை உண்டு பண்ணுகிற கையா இருக்கணும். சரியா? உடன்படிக்கை கவர்னன்ட் மேக்கர்ஸ். உடன்படிக்கை என்ன பண்ணணும்? 2வது வாங்குற கையா இருக்கக்கூடாது. என்ன கையா இருக்கணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். இது ரெண்டையும் யார் செஞ்சாங்க? யோனத்தானுடைய கரங்கள் எப்படி இருந்ததுன்னா, என்ன கரங்கள்? உடன்படிக்கை பண்ற கரமா இருந்தது, கொடுக்கிற கரமா இருந்தது. எதெல்லாம் கொடுத்தான்? தனக்கு 2 சால்வை இருந்தது, அதில் ஒன்றை கொடுத்தான். அப்படி இல்லை, போர்த்து கொண்டிருந்ததை மனசு எப்படி இருக்கணும்? என்னை விட அவன் எப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், என்னை விட மற்ற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற உலக பொருட்களால் நீ ஆத்மார்க்க நண்பர்கள் என்ன பண்ணு, சம்பாதி. அதான் நீ சேர்க்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அதான் நீ சேர்க்கிற அசெட். பேங்க் பேலன்ஸ் இல்ல, எத்தனை ஆத்மாக்கள் நீங்க சம்பாதிச்சீங்க. உங்களுக்கு அடுத்த நல்ல வாகனம் கொடுத்துருக்கிறாரா, 2 ஆத்மாவை சர்ச்சு கூட்டுவாங்க, அதுக்கு தான் காரு. பெரிய பெரிய மாலுக்கு போறதுக்கு இல்ல, டிமார்ட் இருக்கும், ஆமா, மில்லியன் மாலுக்கும் போறதுக்கு இல்ல. எதுக்கு? ஆத்மாக்களை கூட்டு வர்றதுக்கு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். சரியா? சோ கரங்கள் எப்படி இருக்கணும்? அதை இப்பவே என்ன பண்ணணும்? நல்லா பழகணும். 5வது கடைசியா 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 17வது வசனம் 20-17. அதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1-3 வசனங்கள் நீ குறிப்பெடுத்துக்கோங்க. அதுல எப்படி ஒரு வார்த்தை இருக்குது, தன் உயிரை சிநேகித்ததை போல அவனை. சரி, கடைசியில இருதயம் எப்படி இருக்கணும்னா நேசிக்கிற இருதயமா இருக்கணும். எப்படி நேசிக்கணும்? எப்படி நேசிக்கணும்? என்ன மாதிரி? எல்லாரும் சொல்லுங்க. என்ன மாதிரி? என்ன மாதிரி இல்லை, உங்களை மாதிரி. சரியா? என்ன மாதிரி? என்ன நான் காயப்படுத்துவேனா? என்னையே நான் அடிப்பேனா? என் கண்ணையை நான் குத்துவேனா? என்னையே நான் வேதனைப்படுத்துவேனா? அப்ப நான் மற்றவங்களை எப்படி நேசிக்கணும்? தாவீதை பத்தி இந்த 2வது காரியம் பார்த்தோம்ல,
அவனுக்கு அவங்க அப்பா தாவீது சொன்னது அவனுக்கு எப்படி இருந்ததா? ஏன் மன வேதனையா இருந்தது? தாவீதை யார மாதிரி நேசிச்சான்? அவன மாதிரி. எங்க அப்பா என்ன திட்டல, தாவீதான் திட்டினாரு. ஆனா எனக்கு அது என்ன பண்ணுது? ரொம்ப வலிக்குது. இந்த நேசிக்கிற இதயம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒருவரையும் ஆயத்தப்படுத்த முடியாது, நீங்களும் ஆயத்தமாக முடியாது. எவன் பிரச்சனைக்குள்ள இருந்தா எனக்கு என்ன, எவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன, அப்படிதான் போவோமே தவிர நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இதுல நான் சொன்ன அந்த வசனத்துல 12 அதிகாரம் 1 சாமுவேல் 18 1 அதிகாரம் 1 வசனம் 3 வசனம், அதே அந்த வார்த்தை வருது. எப்படி நேசிச்சானா உயிரை போல அப்படின்னு. நீ வீட்டுல போய் அதை வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை குறிச்சிருப்பீங்க. அந்த வசன பகுதிகள் முன்னாடி பின்னாடி உள்ள சம்பவம் வாசிச்சு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சேப்பல்ல பேசும்போது இப்பதான் சொல்லி முடிச்சேன். சவுல் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? சவுல் என் சித்தத்தின்படி நடக்கல, அதனால நான் அவனை என்ன பண்ணிட்டேன்? தள்ளிட்டேன். இன்னொருத்தர ராஜாவை நான் என்ன பண்ண போறேன்? ஏற்படுத்த போறேன். நீ கையில கொம்பை எடுத்து எங்க போ? ஈசாயினுடைய வீட்டுக்கு போன ஆண்டவர் அனுப்புறாரு. இவன் போன உடனே எலியா வர்றான், அவனுடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க? வர்றாங்க. இவங்க எல்லாம் பார்த்த உடனே இவன் மனசு நினைக்கிறான், இவன் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் தான் கர்த்தர். அப்ப சவுலை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, எதனால சவுல் அப்படி நினைக்கிறான்? ஏன்னா யார் ஆண்டவர் தள்ளி இருக்கிறாரு? சாமுவேல். ஏன் நினைக்கிறான்? யார் தள்ளி இருக்கிறாரு? சவுலை தள்ளி இருக்கிறாரு. சோ சவுலை ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணும்போது யாரால தான் ரீப்ளேஸ் பண்ணணும்? சவுல மாதிரியே ஹைட் அண்ட் வெயிட்டா ஜைஜாண்டிக்கா இருக்கிற ஒருத்தரை தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? தெரிந்திருக்கணும். ஆனா சாமுவேலை பத்தி கேட்டாப்பா, ஒன்னு ஆண்டவர் கொண்டு வந்தாருல ஊழியத்துக்கு, யாரை மாத்தி கொண்டு வந்தாரு? சாமுவேலை யாரை மாத்தி கொண்டு வந்தாரு? ஏலியை மாத்தி கொண்டு வந்தார். ஏலி யாரு? வயது முதிர்ந்த ஆசாரி. சாமுவேல் யாரு? அப்ப ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் படி அவர் என்ன பண்ணல? ஒரு பிரதான ஆசாரியனை மாற்றி இன்னொரு கொண்டு வரும்போது, தீர்க்கதரிசி கொண்டு வரும்போது சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வராரு. அப்ப சாமுவேலுக்கு எது இல்லாம போயிடுச்சு? ஆண்டவருடைய பார்வை மனுஷ பார்வையில் என்ன பண்ணிட்டான்? பார்த்தலாம். குணாதிசயம் ரொம்ப முக்கியம். அதனால திரும்ப சொல்றேன். ஆனால் தீர்க்கதரிசி கிடையாது. அபிஷேகம், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகமும் யாருக்கு இல்லை? யோனத்தானுக்கு இல்லை. இவன் ராஜாவா இருப்பானா அதற்கான அழைப்பும் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபர் தாவீதை பார்க்கும்போது, சாமுவேல் தாவீதை பார்க்கும்போது இவனா இருக்க வாய்ப்புள்ளன்னு யோசிக்கிறான். ஆனா யோனத்தான் பார்க்கும்போது இவன் தான் ராஜா. ரெண்டு பார்வைக்கும் திரும்ப என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ஒரு பார்வை பார்த்தோம், சவுலுக்கும் இவனுக்கும். இந்த ரெண்டு பார்வைக்கு என்ன வித்தியாசம்? இங்கே அனுபவம் இருக்கிறது, ஆனால் அன்பு கொஞ்சம். இங்க அனுபவம் குறைவுதான், ஆனால் அன்பு தூரத்தில் உள்ளவர்களை பார்க்க உதவி செய்யும். நீங்க ஆயத்தப்படுத்தணும்னா ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் உங்களுடைய அபிஷேகத்தை கூட உங்கள் தவறான குணாசை என்ன முடியும்? அமுத்தியும். உங்க அபிஷேகத்தை கூட அமுத்தியும். அதனாலதான் குணாசை ரொம்ப முக்கியம். ஸோ குணாசத்தை இன்னும் உருவாக்க இன்னும் உதவி செய்வாராக. மாஸ்டர் கொடுக்குறேன். நம்ம ஒரு கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம். ஸோ கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம். அந்த ஒரு நாமம் பயன்படுவதாக. ஸோ கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம். அவர்கிட்ட கேட்போம். அந்த 5 காரியத்தை சொல்லி கேட்போம். உங்க கண்களில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டீங்க. என் கூட வேகமா உங்க மனசாட்சி தொட முடியாது, ஆனா மனசாட்சி நினைச்சு இந்த கை வச்சுக்கோங்க. கண்ண மூடி ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரை என் மனசாட்சி செத்ததா இல்லை, உயிருள்ளதா இல்லை, கர்த்தர் கிருபை தருவீங்க. 3வது ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரை என் வார்த்தை புரிஞ்சவங்க வாயில கை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரை என் வார்த்தை ஆண்டவரை ஆசீர்வாதம் தான் மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தையா இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். 4வது சொல்லுங்க, ஆண்டவரே அல்லேலூயா, என்னுடைய கரங்கள் ஆண்டவரை உடன்படிக்கை பண்ற கரங்களா, உருவாக்குகிற கரங்களா, கொடுக்கிற கரங்களா கர்த்தர் மாற்றுகிறாங்க. அல்லேலூயா. இதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இதயம், ஆண்டவரை நேசிக்கிற இதயம், என்னை போல மற்றவர்களை நேசிக்க, ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்ன போல பார்க்க, ஆண்டவரே நான் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் போது தேவன் என்மேல் வைத்த அன்போடு அவர்களை பார்க்க கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை தருவீராக. கர்த்தருக்கு அப்படிப்பட்ட இதயத்தை தருவீராக.
கர்த்தர்களுக்கு அப்படிப்பட்ட இதயத்தை தருவீராக. நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்காக சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களுக்கு முன்பு பிரியமும் உண்மையுமா இருக்கிறது. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் எங்களை காத்துக்கிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் கூட இடைப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தமானவரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,